நம்மிடத்துல ஒப்புவிக்கப்பட்டது இன்றைக்கு என்ன தெரியுமா? நான் பெரிய வேலையில் இல்லை, என் கையில் ஒன்றும் கிடையாது நீங்கள் சொல்லவே முடியாது. நம்ம கையில் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், பேர பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், உங்கள் வீட்டை ஒப்பு கொடுத்திருக்கிறார். உன் கையில் கொடுத்ததை நீ காத்து கொண்டு, எப்படி காத்து கொள்ளணுமா? சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகி, ஹalleluya, ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற காரியங்கள் இருந்து விலகு. சில நேரம் நான் ஞானமா பேசுறேன் என்று சொல்லி நீங்க பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். நான் ஞானமா சொல்லிட்டேன், நான் நைஸா சொல்லிட்டேன். இல்ல இல்ல, ஹalleluya, மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள். சில பேர் சொல்லுவாங்க, நான் எப்பவுமே ஓப்பனா தான் பேசுவேன், நான் எப்பவுமே ஃப்ராங்கா பேசுவேன். மற்றவர்களை காயப்படுத்துகிற ஓப்பன்னஸ், ஃப்ராங்க்னஸ் அது நமக்கு வேண்டாம். ஹalleluya, நம்ம சமாதானத்தை கெடுக்கிற அந்த ஃப்ராங்க்னஸ் நமக்கு வேண்டாம். சிலவற்றை நம்ம பார்த்தாலும் பார்க்காதது போல இருக்கும் பொழுது அது சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கும். சில காரியங்களை நம்ம அறிந்தும் சரி பொறுமையா இருக்கும் பொழுது சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கும். ஹalleluya, ஏன்னா சிதறடிக்கிறவன் எப்படி நுழையலாம்? இந்த எரிச்சலை உண்டாக்கி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போதும், அன்றைக்கு முழுவதும் வீட்டில் எல்லாரும் சைலண்டா உருன்னு சுத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அதனால சிதறடிக்கிறவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம கையில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை காத்து கொள்ள இன்றைக்கு நம்ம கரங்களை உயர்த்தி